ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஆரி ஒர்க் தான் பண்ண போகிறோம். இப்போ வாங்க பண்ணலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு நெக் பேட்டர்ன் வரைஞ்சி அதில் வந்து பைப்பிங் த்ரெட் வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ஒட்டி வச்சுக்கோங்க. இதில் நம்ம பீட் லோடிங் தான் பண்ண போகிறோம். ஸோ நான் அந்த கார்னர்லேருந்து த்ரெட் எடுத்துக்கிறேன். இங்கேருந்து எடுத்து கார்னரில் போயிட்டு ஒரு பேக் நாக் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதில் 6 சுகர் பீடாக தான் நம்ம வந்து லோட் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ வந்து 6 சுகர் பீட் லோட் பண்ணியிருக்கேன். இதை அப்படியே நம்ம வந்து அந்த த்ரெட்டில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்படியே இழுத்துட்டு வந்து கீழே க்ராஸாக வந்து ஒரு ஸ்டிச் போட்டு கீழேயே ஒரு குட்டி லாக் போட்டு திரும்ப மேலே போயிட்டு அங்கே ஒரு ஸ்டிச்சு மேலே ஒரு குட்டி லாக்கு போட்டுட்டு திரும்ப 6 சுகர் பீட் வந்து நம்ம லோட் பண்ணிக்கிறோம். சேம் நம்ம இப்போ எத்தனை சுகர் பீட் எடுக்கிறோமோ அதே அளவு தான் நம்ம இந்த ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் நம்ம எடுக்கணும். சுகர் பீட் வந்து ஒன்று சின்னது பெருசு அந்த மாதிரி சைஸும் சில பிராண்டில் இருக்கும். அதனால் சில பிராண்டு கிடையாது, பிராண்டு இல்லாத சுகர் பீட்ஸில் வந்து அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பார்த்துக்கணும். சேம் சைஸில் 6 சுகர் பீடாக நம்ம வந்து போட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு 6 பீட் எடுத்துருக்கிறதுனால எண்டு வரைக்குமே நான் 6 பீட் தான் போட போகிறேன். நீங்கள் இதில் 5 கோடில் போட்டுக்கலாம், இல்லை 7 கூட நம்ம போட்டுக்கலாம். ஸோ நம்மளோட வாண்டடை பொறுத்து தான் நம்மளோட வந்து பீட்ஸு கவுண்ட் இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ போடுறோமோ அதுவே கடைசி வரைக்கும் போட்டால் தான் நம்மளுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கும். ஸோ நான் வந்து 6 பீடாக வந்து போட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் பீட் லோடிங் பண்ணணும். உள்ளே வந்து பைப்பிங் த்ரெட் கொடுத்து நான் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு வந்து அப்போ தான் நல்லா எம்போஸ்டாக இருக்கும். இது எம்போஸ்டு வந்து பீட் லோடிங். நிறைய பேர் வந்து நம்ம உள்ளே வந்து த்ரெட்டு கொடுக்காம ஜர்தோசி கூட கொடுத்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு எம்போஸ்டு இல்லாமல் கொஞ்சம் கம்மியான எம்போஸ்டு சைஸ் இருக்கும். நான் வந்து நல்ல எம்போஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பைப்பிங் த்ரெட் கொடுத்துருக்கேன். பைப்பிங் த்ரெட்லேயே வந்து சைஸ் இன்னும் கொஞ்சம் பெருசு கூட இருக்குது, அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே தான் நம்ம 6 பீடாக எடுத்து கிராஸாக வந்து லோட் பண்ண போகிறோம். ஃபுல்லாகவே இதே மாதிரி ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். பீட் லோடிங் வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதுக்கு பார்டர் வந்து 2 சைடும் நான் சரி த்ரெட்டில் வந்து பார்டர் கொடுத்துக்கிறேன். 2 பக்கமுமே ஒரு சிங்கிள் லைன் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ கொடுத்து முடிச்சிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் வந்திருக்கு. இப்போ நம்ம இதே மாதிரி இன்னொரு பீஸ் நம்ம வந்து செய்யணும். இதுக்கு வந்து நம்ம ஒரு பென்டென்ட் மாதிரி செய்யலாம். அதுக்கு வந்து நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது பார்த்திங்களா, அதிலே செஞ்சுக்கலாம். ஸோ அதில் வந்து ஒரு ஸ்டோன் ஒட்டிக்கிறேன். நான் வந்து ஸ்டோன் ஒட்டிக்கிறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ, மிரரோ இல்லை வேறு எதுவும் ஒட்டுறதா இருந்தாலும் ஒட்டிக்கலாம். நான் வந்து மீடியம் சைஸ் ஸ்டோன் வந்து எல்லோ கலர் ஒட்டியிருக்கேன். ஒட்டிட்டு சுகர் பீட் வந்து ஒரு லைனு நம்ம போட்டுக்கலாம். அந்த ஸ்டோன் ஒட்டினது வந்து கொஞ்சம் காயறதுக்கு டைம் கொடுங்க.
அப்போ தான் வந்து நம்ம ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். காஞ்சதுக்கப்புறம் சுகர் பீட் வந்து 2 பீடாக ஒரு லைன் வந்து போட்டு முடிச்சுக்கிறேன். அடுத்த லைன் வந்து ஸ்டோன் செயின் ஒட்டிக்கலாம். நான் ஸ்மால் சைஸ் ஸ்டோன் செயின் வந்து ஒரு லைன் ஒட்டிக்கிட்டு அதுக்கு வந்து ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துக்கலாம். நம்ம சேம் ஃபஸ்ட் லைனில் கொடுத்த மாதிரி 2 சுகர் பீடாக நம்ம இந்த லைன் ஃபுல்லாக கொடுத்துக்கலாம். சுகர் பீட் கொடுத்து முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் லைன் வந்து நம்ம 4 mm ஒரு லைன் வந்து கொடுத்துக்கலாம். 4 mm பீடு வந்து ஒரு லைன் ஃபுல்லாக ஒரு பீடாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதோட நம்ம வந்து பெண்டன்ட்டை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் கொடுங்க. நான் வந்து 4 mm ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஃபினிஷ் பண்ணிவிட்டு சுற்றிலும் ஒரு லைன் ஜரி த்ரெட் கொடுத்து முடிச்சுக்கலாம். இந்த லைனை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஜரி த்ரெட் ஒரு லைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்க வேண்டியதான். அதோட பெண்டன்ட் முடிஞ்சுது. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பெண்டன்ட் ஒர்க்கும் அந்த ஒரு இதுவும் முடிஞ்சுது. நம்ம இதே மாதிரி இன்னொரு பீஸ் செஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள். இதே மாதிரி தான். இப்போ இது 2ஐயும் நம்ம சேர்த்து வச்சு ஸ்டிக் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற எல்லா கிளாத்தையும் நம்ம வந்து நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். எடுத்துகிட்டு பேக் சைடில் க்ளூ வச்சு நான் வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது 2ஐயும் சேர்த்து வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். க்ளூ வச்சு ஒட்டிட்டோம் அப்படின்னா ஒரு செயின் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். நல்ல ப்ராடான நல்ல குண்டான செயின் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதுக்கு பெண்டன்ட் வச்சு போடும்போது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நான் இப்போ இதில் ஃபேப்ரிக் க்ளூ தான் வைக்க போகிறேன். வச்சுட்டு நம்ம இது 2ஐயும் சேமாக 2ம் ஒரே சைஸில் செஞ்சுருக்கிறதுனால நம்மளுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. ஸோ வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக டபுள் சைடு நம்ம 2 சைடும் சரி த்ரெட் ஒட்டியிருக்கோம் பார்த்திங்களா, அது 2ஓட சரி த்ரெட்டும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ஒட்டினோம் அப்படின்னா தான் இந்த ஃபினிஷிங் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம இது சரி த்ரெட் போட்டிருக்கோம். நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த ரெட் கலர் கிளாத் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தால் தான் நம்மளுக்கு அந்த நீட்னஸ் கிடைக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டிக்க போகிறோம். இந்த மாதிரி சரி த்ரெட் மட்டும் தான் நம்மளுக்கு தெரியணும். ஸோ ஃபுல்லாக ஒட்டிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து இந்த பெண்டன்ட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம், எக்ஸ்ட்ரா இருக்க எல்லா கிளாத்தையும். இதுக்கு பேக் சைடு இந்த வந்து ஸ்டிச்சஸ் எல்லாமே தெரியுது பார்த்திங்களா, அதனால இதுக்கும் பின்னாடி வந்து நம்ம ஒரு கிளாத் வந்து ஒட்டிட்டு அதோட எக்ஸ்ட்ரா பீசஸையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ க்ளூ வச்சு எக்ஸ்ட்ரா இதே கிளாத்தில் இன்னும் கொஞ்சோண்டு எடுத்து அதில் ஒட்டிக்கிறோம். ஒட்டிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து கட் பண்ணி நான் வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். பாருங்கள், இதோட ஃபினிஷிங் லுக் இப்படி தான் இருக்குது. இப்போ நம்ம இதில் வந்து பேக் சைடு வைக்கிறதுக்கான ரோப்பும் கீழே பெண்டன்ட்டையும் வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து மேலே வந்து அந்த வளையம் மாதிரி நம்ம போடணும். அப்போ தான் நம்ம வந்து ரோப்பு வந்து மாட்ட முடியும். ஸோ நான் வந்து ஊசியில் கொஞ்சம் ஹோல்ஸ் போட்டுட்டு அந்த வளையத்தை நம்ம அதில் மாட்டிக்கிறோம். மாட்டிட்டு இதிலையே வந்து நம்ம அந்த ரோப்பையும் மாட்டிக்கணும். நான் அந்த பேக் சைடு வைக்கிற ரோப்பை வந்து வேறு செயின்லேருந்து எடுத்து வச்சுருக்கேன். இது உங்களுக்கு ஷாப்பில் கிடைக்கும், நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. நான் வந்து வேறு ஒரு செயினில் இருந்ததை எடுத்து இப்போ அர்ஜென்ட்டுக்காக நான் வந்து உங்களுக்கு மாட்டி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. 2 சைடுமே இதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போளுக்கு நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட
அந்த செயின் வந்து இப்படி தான் இருக்குது. இது கீழே நம்ம வந்து பெண்டன்ட் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டிச் தான் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து இதில் ஒன் சைடு மாட்டி நார்மல் ஷூவிங் த்ரெட் அண்ட் ஊசியில் தான் வந்து பண்ண போகிறேன். ஸோ வந்து கோத்துருக்கேன். இதில் வந்து 2 5mm பீடு வந்து கோர்த்துட்டு அதுலேருந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இதோட ஓவரால் லுக் இப்படி தான் இருக்குது. பாருங்கள், புதுசாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.